திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 13ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால்
அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry.
Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன்.
எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். ஹோ போனோ போனோ என்ற தலைப்பில் நாம் வகுப்பை இப்பொழுது நடத்தி வருகிறோம். நம்முடைய ஆழ்மனம் என்பது மிகவும் இளம் வயதிலேயே கட்டமைக்கப்படுகிறது. நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற, நம்மை சுற்றி நிகழ்கின்ற, படிக்கின்ற அனைத்து விஷயங்களும் நம்முடைய ஆழ்மனதை கட்டமைக்கின்றன. சுமார் 7 வயதிற்குள் பெரும்பாலான பகுதி கட்டமைத்து முடிக்கப்படுகிறது. இங்கே ஏற்படுகின்ற பதிவுகள், எண்ணங்கள், உணர்வுகள், அதிர்வுகளே இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. எதிர்மறை உணர்வுகளால் வடிவமைக்கப்பட்ட ஆழ்மனதை கொண்டு நம்மால் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. எனவே முதலில் அந்த எதிர்மறை உணர்வுகளை நேர்மறை உணர்வுகளால் நிரப்பிவிட்டு அதன் பின்பே நாம் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை கட்டமைக்க முடியும். எனவே இந்த ஓ போனோ போனோ என்பது அவ்வாறான ஒரு நேர்மறை உணர்வை நமக்குள் ஏற்படுத்துகிறது. கடந்த காலம் என்பது இன்றைய நிகழ்காலத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. இதை மாற்ற முடியாது எனும் பொழுது இதில் வருத்தப்பட எதுவும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போவது நம்முடைய நம் கையில் இருக்கும் நிகழ்காலமே. எனவே இந்த நிகழ்காலத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் நாளை நடப்பதை நம்மால் நிர்ணயிக்க முடியும் என்பது இறைவனின் கொடையே. இதை பயிற்சி செய்வதற்கு இன்று ஒரு செயல்முறை பயிற்சியாக நாம் இதை முயற்சி செய்து பார்க்கலாம். வாழ்க்கை முழுவதையும் நாம் பயம், கோபம், கவலை, துக்கம் என எதிர்மறை உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அன்பு, நன்றி, கருணை, பாசம் போன்ற விஷயங்களை பின்னுக்கு தள்ளிவிடுகிறோம். இந்த ஓ போனோ போனோ அதை மீட்டெடுத்து நேர்மறை விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறது. இப்பொழுது பயிற்சிக்குள் செல்வோம். வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்கள் மூடி இருக்கட்டும். நிமிர்ந்த நிலையில் உடல் தளர்வாக இருக்கட்டும். தலையிலிருந்து கால் வரை உள்ள பகுதிகளை நீங்கள் கவனித்து
அனைத்து பகுதிகளையும் தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுவாசம் சீராக இருக்கட்டும். மேலோட்டமான சுவாசமாக இல்லாமல் ஒரு ஆழ்ந்த நிதானமான சுவாசமாக இருக்கட்டும். உங்களுடைய இடது கையில் நன்றி உணர்வுகள் வைத்து குபேர முத்திரையில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது நன்றி உணர்வுகளை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கலாம். வலது கையை உங்களுடைய நடு மார்பில் இதயத்திற்கு நேராக வைத்துக் கொள்கிறீர்கள். இப்பொழுது நான் கூறுகின்ற இந்த வார்த்தைகளை மனதால் நீங்கள் தொடர்ந்து கூறியபடி வருகிறீர்கள். ஓ என்னுடைய அன்பான வாழ்க்கையே, நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். இதுவரை நான் உன்னை உணராமல் இருந்ததற்காக உன்னிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இன்று எனக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தியமைக்காக நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஓ என்னுடைய அன்பான வாழ்க்கையே, இறைவனால் வழங்கப்பட்ட கொடை நீ என்பதை மறந்துவிட்டேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். நான் இதை உணர்ந்ததால் நீ என்னை மன்னிப்பாயாக. நீ என்னை மன்னிப்பதற்காக நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஓ என்னுடைய அழகான வாழ்க்கையே, உன்னை இதுவரை நான் உணராமல் இருந்ததற்காக வருந்துகிறேன். அதற்காக நான் மனமுருகி உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். நன்றி என்ற உணர்வில் நான் உன்னிடம் மிகவும் அன்பாக இருக்கிறேன். ஓ என்னுடைய அற்புதமான வாழ்க்கையே, இறைவனின் கொடையான உன்னை இதுவரை நான் பார்க்காமல் இருந்ததற்காக மிகவும் வருந்துகிறேன். என்னை நீ மன்னிப்பாயாக. நன்றி நன்றி. நான் உன்னை விரும்புகிறேன். ஓ என்னுடைய அதிசயமான வாழ்க்கையே, நான் உன்னை சரியாக அணுகாமல் இருந்துவிட்டேன். அதற்காக மிகவும் வருந்துகிறேன். என்னை மன்னிப்பாயாக. நன்றி. நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன். நல் உணர்வுகள் நிறைந்த வாழ்க்கையே, உன்னை நான் இதுவரை இழந்துவிட்டேன். அதற்காக மிகவும் வருந்துகிறேன். நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். My dear life, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear life, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear life, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
என்னுடைய அன்பான வாழ்க்கையே, உன்னை உணராமல் இருந்ததற்காக மிகவும் வருந்துகிறேன். கண்ணீரால் என்னுடைய மன்னிப்பை உன்னிடம் கோருகிறேன். என்னை மன்னிப்பாயாக. நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். அருள் நிறைந்த அற்புதமான வாழ்க்கையே, நான் உன்னிடம் மனப்பூர்வமான மன்னிப்பை கோருகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நன்றி. இறைவனின் கொடையான இந்த வாழ்க்கை உணர்ந்து பார்க்கும் பொழுது அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த வாழ்க்கை என்னிடம் கொடுக்கப்பட்ட பொழுது இறை பிரசாதமாக, இறை கொடையாகவே கொடுக்கப்பட்டது. முழுமையாகவே கொடுக்கப்பட்டது. என்னுடைய அறியாமையாலும் என்னுடைய தவறுகளாலும் நான் இதை சிதைத்து கொண்டிருந்துள்ளேன். இதை நான் மனப்பூர்வமாக உணர்கிறேன். மீண்டும் இந்த வாழ்க்கையை, இதனுடைய முக்கியத்துவத்தை நான் இழக்க மாட்டேன். இதுவே என்னுடைய வாழ்வின் முதல் கடமை. எனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை அன்புடன், நன்றியுடன், கருணையுடன் வாழ்வேன் என்று இந்த நாளில் உறுதி எடுத்துக்கொள்கிறேன். My dear life, I am sorry. Please forgive me. Thank you. I love you. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய இலக்குகளையும் நோக்கங்களையும் எழுதி வைத்திருப்பீர்கள். அவ்வாறான 10 இலக்குகளை நீங்கள் அடைந்து விட்டதாக எண்ணி அந்த அடைந்த சந்தோஷத்திற்கு இன்றைய பாடத்தில் நன்றி உணர்வை வெளிப்படுத்தப் போகிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகரை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்னைக்கு டாபிக் நம்மளோட எய்ம் இல்லைன்னா கோலை அச்சீவ் பண்ணதான் நினச்சி அதுக்கு நன்றி உணர்வு செலுத்துறது. இமேஜினேஷன் இஸ் த ட்ரூ மேஜிக் கார்பெட். இதை நார்மன் வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட கோட். கற்பனைதான் உண்மையான மந்திர கம்பளி. நாம் இது நாள் வரைக்கும் 12 நாள் செஷன் முடிஞ்சது. அதில் நம்ம நிறைய பேருக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதை நம்ம தொடர்ச்சியாக இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆழ் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எக்கச்சக்கமானதாக சேர்ந்துருக்கும். நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்போம். எப்பயுமே, அதாவது டே அண்ட் நைட்டாக நம்ம நன்றி உணர்வை மட்டுமே யோசித்து பார்த்து அதுக்குரிய வேலையை மட்டுமே செஞ்சுருப்போம். ஸோ நம்மகிட்ட ஃபுல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நிரம்பி இருந்திருக்கும். இப்போ அப்படி இருந்தது அப்படின்னா இப்போ தாங்க அதுக்கு நம்ம ஃப்யூச்சரில் என்ன கோலை அச்சீவ் பண்ணணுமோ அதை அச்சீவ் பண்ணதான் நினச்சி அதுக்கு நன்றி உணர்வை தெரிவிக்கிறதுக்கு சரியான அடித்தளத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் இந்த 12 நாள். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் மழை வர்றதுக்கு முன்னாடியே மழை நல்லபடியாக பெய்யணும், ஆறு குளங்கள்லாம் நல்லா நிறையணும், நல்ல விவசாயம் செழிக்கணும், மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கணும், தானியங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா இருக்குது அப்படிங்கிறத நினச்சி அதுக்கு ஒரு நன்றியை செலுத்துறதா கோயில் விழாக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே தாங்க நம்ம இப்போ இந்த காலத்தில் பண்ண போகிறோம். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். அதாவது இதுதான் லா ஆஃப்
அட்ராக்ஷன். ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதை முதல்ல கிடைச்ச மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டு, அப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றி உணர்வை தெரிவிப்போம். அப்போ அதுக்கு நன்றி உணர்வை நம்ம தெரிவிக்கிறோம். அதை தான் பைபிளில் ஒரு கோட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, whoever has gratitude now will be given more in the future and he or she will have an abundance. யாரிடம் இப்பொழுது நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு எதிர்காலத்தில் அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கோலை ரீச் பண்ணதாகவும் அதனால நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் அது நம்மகிட்ட இருக்குது, கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதாகவும் நினச்சி நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். அது எப்படிங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற கிராவிட்டி அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழாமல் அந்த புவியீர்ப்பு விசை நம்மளை ஈர்த்துக்கிட்டு இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது நம்ம ஆராய்ச்சி செய்கிறோமா அப்படிங்கிறது இருக்குது. அது மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம், அதை பற்றி தெரியும், அவ்வளோதான். அதே தாங்க இதுவும் நம்மளுக்கு நடக்கும், நம்பிக்கையாக செய்வோம், நடக்கிறதுக்கு 100% சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான ஒரு 10 விஷயங்களை இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு 10 விஷயங்களை நீங்கள் லிஸ்ட் போடுங்க. அது பணமாக இருக்கலாம், ஹெல்த்து சம்மந்தமாக இருக்கலாம், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு, அதாவது அவங்க சொந்தக்காரவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி அது இருக்கலாம், அவங்களோட வேலையாக இருக்கலாம், குழந்தைங்களோட எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கலாம், அவங்களோட கல்யாணத்துக்காக இருக்கலாம், கார் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அது இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு 10 விஷயங்களை நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அந்த இதில் நான் 10 விதமாக வரணும் அப்படின்னு இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு வேலை கிடைக்குது, அந்த வேலையை மட்டும் எடுத்து அதில் 10 விஷயங்கள். ஒன்று அந்த வேலை மூலமாக எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும், அந்த வேலை மூலமாக எனக்கு ப்ரமோஷன்ஸ் நிறைய கிடைக்கணும், அந்த வேலை மூலமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு 10 விஷயங்களை நீங்கள் எழுதிக்கிறீங்க. அதில் நல்ல தெளிவாக இருங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறது இது கிளாரிட்டியாக கண்டிப்பாக இருக்கணுங்க. அந்த மாதிரி 10 விஷயங்களை நீங்கள் எழுதுறீங்க. எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு வேலை நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோம். அப்போ அந்த வேலை கிடைத்ததற்கு நன்றி 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 அப்படின்னு 3 டைம்ஸ் எழுதுறீங்க. எழுதிட்டு அதில் இந்த வேலையை எனக்கு கொடுத்ததுக்கு நான் படித்த அந்த புக்கு தான் காரணம், அந்த புக்குக்கு நன்றி 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 அப்படின்னு 3 டைம்ஸ் எழுதுறீங்க. அப்புறம் படிப்பு, ஒரு பெஸ்ட்டான காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிருக்குது, அதுக்கு நான் 12th வாங்கின நல்ல மார்க் தான் காரணம், அந்த மார்க்குக்கு நன்றி நன்றி நன்றின்னு 3 டைம்ஸ் எழுதுறீங்க. எனக்கு வீடு கிடச்சது, அந்த வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்குது, அதுக்கு நன்றி அப்படிங்கிறது 3 டைம்ஸ் நன்றி நன்றி நன்றி. அது ஏன் 3 டைம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே 3 சேர்ந்தது தாங்க ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவும். எப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நாம் ஒரு காரணம், நம்மளுக்கு வேலை கொடுத்தவங்க ஒரு காரணம், அந்த வேலை காரணம், 3 விஷயம் ஆயிடுச்சா? அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, வீடு நாம காரணம், அந்த வீடுக்கு உதவியாக இருந்த பணம் காரணம், 3 விஷயமாச்சா? ஸோ எந்த இது அச்சீவ் பண்ணனாலும் மினிமம் 3 விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கும். அதனால தான் நன்றி நன்றின்ட்டு 3 தடவை நம்ம எழுத சொல்கிறோம். அப்புறம் எப்பயும் போல் நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே முதல் 10 நபர்களுக்கு உங்களோட கிராட்டிடியூடை சொல்கிறீங்க. எந்த காரணத்துக்காகங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக காரணத்தை எழுதி நன்றி சொல்கிறீங்க. அதை திரும்ப ரீட் பண்ணுறீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜால கல்லை கையில் எடுத்து குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான விஷயத்துக்கு நன்றி சொல்கிறோம். அப்புறம் அந்த எய்ம், இதில் 10 லிஸ்ட் எழுதியிருக்கிறீங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு லிஸ்ட்டையும் நீங்கள் ரீட் பண்ணி அதுக்கு நன்றி சொல்கிறீங்க. அதை அச்சீவ் பண்ணதா ரீட் சொல்கிறீங்க. அப்புறம் அதோட
உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறோ அப்போ ஒரு மேஜிக் போர்டை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். மேஜிக் போர்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கேலண்டர் அட்டை எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட எய்மில் இருக்கிறத நிறைவேறினதா அந்த படத்தை எடுத்து நீங்கள் அதில் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடு தான் ஒரு கனவாக இருக்குது அப்படின்னா அந்த வீடோட படம், பணம் தான் கனவாக இருக்குது அப்படின்னா அந்த பணத்தோட படம், ஒரு பெஸ்ட்டான காலேஜ் தான் உங்களுக்கு எய்மாக இருக்குது அப்படின்னா அந்த காலேஜோட படம், நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அந்த பத்திரிக்கை, இந்த மாதிரி ஒரு அதோட படம், அதை எடுத்து அந்த மேஜிக் போர்டில் நீங்கள் ஒட்டி வைக்கிறீங்க. அதை எப்பெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறக்கூடிய இடத்துலலாம் வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த போர்டில் இருக்கிற படம் இருந்ததுன்னாவே அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்பயுமே இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு அந்த போர்டில் அந்த படம் போயிடுச்சுனாவே நம்மளுக்கு கிடச்சதாதான் அர்த்தம், கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம அதை செய்யணும். நன்றி. உங்களோட 10 கோல் எழுதுறீங்க இல்லையா, அது ஒவ்வொரு கோலும் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதை நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் சேர்த்து அதில் எழுதுறீங்க. அது மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அது அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு நீங்கள் முதல்ல அந்த விஷயத்தை கன்வே பண்ணுவீங்க, எப்படி கன்வே பண்ணுவீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு. தேர்டு அதனால அது அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய பெஸ்ட்டான விஷயம் எது அப்படிங்கிறது எழுதுறீங்க. இதை இந்த 3 பாயிண்ட்டையும் ஒவ்வொரு கோலுக்கு கீழேயும், ஃபஸ்ட்டு கோல் ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அது கட்டினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை யாருக்கு சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, அது வீடு கட்டினதுக்கப்புறம் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுறீங்க. அதே மாதிரி ரெண்டாவது, பொண்ணு பெஸ்ட்டான காலேஜில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை யார்கிட்ட முதல்ல கன்வே பண்ணுறீங்க, எதுனால் எப்படி கன்வே பண்ணுறீங்க, அது நடந்ததுக்கப்புறம் செய்கிற முதல் நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் எழுதுறீங்க. இது மாதிரி 10 எய்முக்கும் நீங்கள் எழுதி அதை கற்பனை செய்கிறீங்க. அது மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு இன்னமும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகமாக வரும். அதுக்கு தாங்க. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் பல சுதந்திர போராட்ட தியாகிகளின் தியாகத்தில் கிடைத்தது. சுதந்திர தினம் அல்லது குடியரசு தினத்தில் மட்டுமே அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். இன்று 10 சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயரை எழுதி அவர்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் நன்றி உணர்வை எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவிருப்பது தொழில்துறையில் முன்னேறுவது எப்படி என்று. வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். நல்ல எண்ணத்துடன் நன்றியுணர்வுடன் கேளுங்கள், நம்புங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள், மகிழ்ச்சியை உணருங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொழில் வாழ்க்கையில் சிறப்புறுவதற்கு ஈர்ப்பு விதியின் இரகசியத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை விரும்பியிருந்து அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் அது உங்களுக்கு உகந்ததல்ல என்றும் அது உங்கள் கனவுக்கு பொருத்தமானது அல்ல என்றும் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மேலும் அதைவிட அதிக சிறப்பான ஏதோ ஒரு வேலை, நீங்கள் பெறத்தக்க மதிப்பு வாய்ந்த ஒரு வேலை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றும் பிரபஞ்சம் கூறிக்கொண்டிருக்கிறது. அதிக சிறப்பான ஏதோ ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உற்சாகமாக இருக்கலாம். நாம் நம் வாழ்விற்குள் கொண்டு வர விரும்புகின்ற எது ஒன்றையும் கவர்ந்திருப்பதற்கு ஈர்ப்பு விதியின் இரகசியத்தின் கொள்கைகளையும் செயல்முறைகளையும் உங்களால் பயன்படுத்த முடியும் என்பதால் உங்களால் தப்பிக்க முடியாத சலிப்பூட்டும் வேலை எதுவும் இல்லை. உங்களால் தகர்க்க முடியாத தடை எதுவும் இல்லை. உங்களால் கைவசப்படுத்த முடியாத மனங்கவர்ந்த வேலை எதுவும் இல்லை. நேர்மறையானவற்றின் மீது கவனத்தை குவியுங்கள். எதிர்மறையான எது ஒன்றையும் புறக்கணித்து விடுங்கள். உங்கள் வாழ்வின் சூழல்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி போய்கொண்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் மிகச் சுலபமாக மனச்சோர்வு கொண்டுவிடக்கூடும். ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் எப்போதும் எதிர்மறையான சூழல்களையே கவர்ந்திருக்கின்றன என்பதை நாம் இப்போது அறிந்துள்ளோம். உலகம் நெடுகிலும் பலரும் இதை அறிந்துள்ளனர். எதிர்மறை எண்ணங்கள் மீது உங்கள் கவனத்தை குவிப்பதை விடுத்து அதற்கு பதிலாக நீங்கள் விரும்புகின்ற ஒன்றின் மீது நீங்கள் உங்கள் எண்ணங்களை குவிக்கும்போது நீங்கள் விரும்புவதை பிரபஞ்சத்தின் சக்தியை கொண்டு உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வருகிறீர்கள். எல்லோரும் இரகசியத்தை ஒரு முறையாவது முயற்சித்து பார்க்க வேண்டும். அது உண்மையிலேயே பலனளிக்கிறது. அது உங்கள் விஷயத்தில் வேலை செய்யவில்லை என்றால் இரகசியம் எனக்கு பலனளித்தால் எப்படி இருக்கும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அது நிச்சயமாக பலனளிக்கும். ஈர்ப்பு விதி வேலை செய்யவில்லை என்று உங்களால் ஒருபோதும் கூற முடியாது. ஏனெனில் அது எல்லா நேரமும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பும் ஒன்று உங்களிடம் இல்லை என்றால் ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்தியுள்ள விதத்தின் விளைவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்புவது உங்களிடம் இல்லை என்றால் அது உங்களிடம் இல்லாத நிலைமையையும் நீங்கள்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் தொடர்ந்து படைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஈர்ப்பு விதி உங்கள் விருப்பப்படியே இன்னும் உங்களுக்கு செயல்விடை அளித்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் விரும்புவதை கவர்ந்தெழுப்பதற்கு உங்களுடைய அளப்பரிய சக்தியை சரியான திசையை நோக்கி உங்களால் முடுக்கிவிட முடியும். ஆம், நம்முடைய விருப்பங்களுடன் இசைவாக இருக்கவில்லை என்றால் நாம் விரும்பியதை பெறுவதிலிருந்து நம்மை நாமே தடுத்து கொண்டிருக்கின்றோம். நமக்கான வேலை நமக்கு கிடைத்துவிட்டது போல நாம் நடந்து கொள்ள தொடங்குவோமானால் நாம் அந்த வேலையை கவர்ந்திழுப்போம். நாம் விரும்பிய வேலையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நம்முடைய புலன்கள் அனைத்தையும் பயன்படுத்தி மனக்காட்சிப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே அந்த வேலை செய்து கொண்டிருப்பது போல உண்மையிலேயே நமக்கு நம்பிக்கை ஏற்படும் வரை நாம் மனக்காட்சிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கணமும் நாம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நமக்கு கிடைத்துள்ள ஒரு வாய்ப்பு என்பதற்கான ஒரு நேர்மறையான ஆதாரமாக நாம் இருக்க வேண்டும். உங்கள் நாள் மோசமாக போய்கொண்டிருந்தால் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அப்படியே நிறுத்திவிட்டு பிரக்ஞையோடு உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மாற்றுங்கள். உங்கள் நாள் அற்புதமாக போய்கொண்டிருந்தால் நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள்.
உங்கள் வாழ்க்கை இப்போது அழகாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால், நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை இப்போது மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலைக்கு எதிரான மாற்றான வேலையை சிந்தியுங்கள். உங்கள் வாழ்விற்குள் நீங்கள் கொண்டு வர விரும்புகின்ற பிற எது ஒன்றையும் போலவே, நீங்கள் எந்த வேலையை அல்லது தொழில் வாய்ப்பை பெற துடித்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எப்படி நீங்கள் பெறுவீர்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பிரபஞ்சம் அனைத்து மக்களையும், சூழல்களையும், நிகழ்வுகளையும் அதற்கேற்றவாறு இயக்கும். உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படுவதற்கு பிரபஞ்சம் செய்கின்ற ஏற்பாடுகளை உங்களால் ஒருபோதும் செய்ய முடியாது. அது சாத்தியமே இல்லை. எனவே நீங்கள் கேட்டது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நினைப்பதை மறந்துவிட்டு, அதற்கு பதிலாக நீங்கள் கேட்டது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போல உணருங்கள், செயல்படுங்கள். உங்கள் விருப்பம் எப்படி நிறைவேறும் என்று எப்போதும் கவலைப்பட்டு கொண்டு, அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்று நினைத்து அச்செயல்முறையில் ஒருபோதும் குறுக்கிடாதீர்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவது பிரபஞ்சத்தின் வேலை. அதில் நீங்கள் ஓரடி முன்னெடுத்து வைத்து அதன் பாதையில் குறுக்கிட்டால் நீங்கள் உங்கள் படைப்பை ரத்து செய்கிறீர்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் விரும்புவது உங்களிடம் இல்லை என்று உங்கள் நடவடிக்கைகள் கூறுகின்றன. எனவே நீங்கள் விரும்புவது உங்களிடம் இல்லாத ஒரு சூழலைத்தான் நீங்கள் தொடர்ந்து கவர்ந்திழுத்து கொண்டிருப்பீர்கள். எப்படி நிறைவேறும் என்று யோசிக்க வேண்டாம். நமது விருப்பம் நிறைவேறிவிட்டது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் பிரபஞ்சம் அதை நமக்கு பெற்றுத்தரும். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு, 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால், ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது உடல் பயிற்சிகளின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். நாம் ஏன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும்? இந்த அவசர உலகத்தில் வேலை பார்க்க மட்டும்தான் பலருக்கு நேரம் உள்ளது. ஆனால் உடலை பராமரிக்க நேரம் கிடைப்பதில்லை. மேலும் பார்க்கும் வேலைகளிலும் உடல் உழைப்பு இருப்பதில்லை. இதனால் பாதிக்கப் போவது நம் உடல்தான். ஆகவே உடற்பயிற்சி செய்ய நேரம் ஒதுக்குவது மிகவும் அவசியமான ஒன்று. தினந்தோறும் எப்படி உணவு உண்கிறோமோ அதே போல கண்டிப்பாக உடற்பயிற்சியையும் செய்ய வேண்டும். உடற்பயிற்சி உடலுக்கு நன்மை பயக்கிறது என்பது பலரும் அறிந்த விஷயமே. ஆனால் அதிகமான மக்கள் உடற்பயிற்சி மூளைக்கு செய்யும் நன்மைகளை குறித்து இன்னும் அறியாமல் உள்ளன. நினைவாற்றலை அதிகரிப்பது, நல்ல தூக்கம் தருவது என பல நன்மைகளை நாம் பெற உடற்பயிற்சியே காரணமாக உள்ளது. உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பல வகையான தேவைப்பாடுகளுக்கு
வகையான உடற்பயிற்சிகள் உள்ளன. சில உடற்பயிற்சி ஆரோக்கியமான உடல் நலத்துக்கும், சில உடற்பயிற்சி நோயை குணப்படுத்தவும், சில உடற்பயிற்சி மனநலனுக்காகவும் பயன்படுகிறது. யோகாசனம் மற்றும் உடற்பயிற்சி இரண்டும் வேறுபட்டவை மற்றும் ஒவ்வொன்றும் தனித்துவமான நன்மைகளை கொண்டுள்ளன. ஒரு ஆசனம் நிலையானதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும். உடற்பயிற்சி என்பது தசவலிமை, உடல் வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு வகையான செயல்பாடு முறையாகும். இரண்டுக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தாலும் யோகாவிற்கும் உடற்பயிற்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்ப்போம். யோகாசனம் நரம்பு மண்டலத்தை செயல்படுத்துகிறது, மேலும் இது மிகவும் புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் இருக்கிறது. உடற்பயிற்சி நரம்பு மண்டலத்தை செயல்படுத்துகிறது. யோகாசனம் என்பது அதிக செயல்முறை சார்ந்த பயிற்சி. உடற்பயிற்சி என்பது இலக்கு சார்ந்த பயிற்சி. யோகாசனம் என்பது ஆற்றலை சேமிக்கும் மற்றும் உருவாக்கும் திறன் கொண்டது. உடற்பயிற்சி வகையானது வேகமாக இயங்குகளை உள்ளடக்கியது மற்றும் ஆற்றலை உடைக்கும் திறன் கொண்டது. யோகாசனத்தில் பயிற்சி வளர்சிதை மாற்றத்தை குறைக்கிறது மற்றும் கூடுதல் உணவு சேர்க்கை தேவையில்லை. உடற்பயிற்சியில் அதிக வலிமை தேவைப்படுகிறது, எனவே ஒரு நபரின் பசி அதிகரிக்கிறது. இதன் விளைவாக அதிக அளவு உணவு மற்றும் ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. ஆசன பயிற்சியின் போது சுவாசம் மென்மையாகவும் நீளமாகவும் ஆழமாகவும் மாறும். உடற்பயிற்சியின் போது மூச்சு வேகமாகவும் குறுகியதாகவும் ஆழமற்றதாகவும் மாறும். யோகா பயிற்சியானது உடலை அமைதிப்படுத்துகிறது மற்றும் குளிர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது முழு உடலையும் உற்சாகப்படுத்துகிறது. இது உடல் வெப்பநிலையை அதிகரிக்கச் செய்து வெப்பத்தை உண்டாக்குகிறது. தொடர்ந்து யோகா பயிற்சி செய்வதால் சுவாச விகிதம், இதயத் துடிப்பு மற்றும் துடிப்பு விகிதம் குறைகிறது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் பொழுது சுவாச துடிப்பு, இதயத் துடிப்பு மற்றும் நாடி துடிப்பை அதிகரிக்கிறது. யோகா என்பது ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனதை நோக்கமாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. மனிதன் ஒரு உடல், மனம் மற்றும் ஆன்மீக உயிரினம். யோகா மூன்றின் சீரான வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுகிறது. மற்ற உடற்பயிற்சிகள் ஏரோபிக்ஸ் போன்றவை உடல் ரீதியாக மட்டுமே உறுதியளிக்கின்றன. யோகாசனம் மனதிலிருந்து எதிர்மறை தொகுதிகள் மற்றும் உடலிலிருந்து நச்சுக்களை நீக்குகிறது. தனிப்பட்ட ஆற்றலை மேம்படுத்துகிறது. ஆகவே யோகா ஒரு காலமற்ற பயிற்சி, நல்வாழ்விற்கான பாதையை வழங்குகிறது. ஆரோக்கியமான சீரான வாழ்வுக்கு யோகாவின் ஞானத்தை தழுவுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி.
வணக்கம் நண்பர்களே, இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.